இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது, ஃபன்னாக கூட இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் சாரு தனம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு மட்டும் கிடையாது உனக்கு சேர்த்து பண்ணலாம், இந்த வந்துட்டு போஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. அத்தடியத்தான் சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயினி மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ தனம் அவங்களாம் வந்துட்டு சினிமா ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு கல்யாண ஜோடிகன் தான், நம்மளும் இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆசை தான் ஆனால் நம்ம வீட்டை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு மாயா வராங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிடுறாங்க. இருக்குது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொன்னதுமே இதில் என்ன இருக்குது, இப்போ அதான ட்ரெண்டு, அதெல்லாம் வந்துட்டு நான் பெரியப்பா கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாயா வேணாம் மாயா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது, அப்பா வந்து மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் பார்த்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப குசி ஆயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஹாலில் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்க சிவா அவங்களும் ரகுராம் அவங்களும் ஏதோ வந்துட்டு ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. சாரு தனம் மாயா 3 பேர் மாற்றி மாற்றி நீ சொல்லு நான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மாயாவை வந்துட்டு சொல்ல வர்றாங்க. பெரியப்பா நாங்கள் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு வந்துட்டு யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஃபோட்டோ ஷூட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதான் வரவேற்பு விழாக்கு அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு போஸ்ட் கொடுப்பாங்கல்ல அப்படின்றாங்க. இது அதுக்கு முன்னாடியே பண்ணுறது பெரியப்பா, இப்போல்லாம் அதான் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, நான் வந்துட்டு கல்யாணத்தை புதுசாக நடத்தணும் தான் சொன்னனே தவிர நம்ம பாரம்பரியத்தை சீரழிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு பிடிக்காது, அதனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை பெரியப்பா அதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டு தான், எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, யார் இப்போல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வேணான்னா வேணாம் அவ்வளோதான், இனிமேல் இதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரகுராம் அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே பாருமாயா, ஏதோ ரகுராம் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தான், இந்த வீட்டுக்கு எதோ நல்லது பண்ணியிருக்கேன்றதுனால தான் கொடுத்தான், அதை தவிர நீ அவன் தலையில் மேலே ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு நினைக்காத சரியா, அவனுக்கு பிடிக்காததை பண்ணாத, நாங்களே வந்துட்டு அவனுக்கு பிடிக்காத பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு மாயா தனியாக போய் யார்ட்டையோ ஃபோன் பேசுகிறாங்க. நான் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு சொல்லியிருந்தேன்ல நாளைக்கு காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி வராங்க. என்ன நீ பாட்டுக்கு வர வைக்க சொல்லிவிட்டு உங்கள் பெரியப்பாக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா உள்ளே போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க ஹாலுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் ரெடி ஆகிருக்கு, பாத்தியா ரகு நீ இவ்வளோ தூரம் வேணான்னு சொல்லியும் இப்போல்லாம் அவள் ரெடி பண்ணியிருக்கா, இதெல்லாம் யார் கொடுக்குற இடம், நீ கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்ல, ஜானகி வந்துட்டு அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வராங்க. பேசாத ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க கோவப்படுறாங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு மறு பேச்சு நாங்களே பேச மாட்டோம், இவளை பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எல்லா அண்ணன் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேச அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. அங்கே வந்துட்டு சேர் போட்டிருக்காங்க, அதிலெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வச்சு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாங்க அப்படின்னு கூப்பிட, பாட்டி வந்து நானா எதுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா, இல்லை தாத்தா ஃபோட்டோ தான் இருக்கா, தாத்தா ஃபோட்டோவெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய குடும்பத்தையே கட்டி ஆள்றீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு ராணி மாதிரி, ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, இப்போது உங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு சொல்லணும் இல்லையா, அப்போ வந்துட்டு ஃபோட்டோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, பார்த்துக்கோங்கப்பா இல்லாட்டி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னதுமே, எங்கள் அம்மா யார் நினச்சா இவ பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ சொன்னால் எங்கள் அம்மா மயங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த திக்க சொல்லியிருக்க, யார் உங்கள் அம்மா தானே அங்கே பாரு அப்படின்னது, அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு மாயா கூட சேர்ந்து டச் அப்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியா உங்கள் அம்மா இத்தனை வருஷம் ஆசையை மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க, நவரசத்தை காட்ட சொன்னால் அத்தனை ரசத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வேற கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு பாட்டியம்மா போதும்னு சொல்ல, இல்லை நான் இன்னும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ரகுராம் அவங்களே வந்துட்டு பார்த்து முறைக்கிறாங்க. மற்ற எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அடுத்து வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு மெதுவாக ரகு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஃபோட்டோ ஒன்று இருக்கணும்ல அதுக்காண்டி தான் எடுத்தேன் அப்படின்னு அப்புறாணியாக நின்றுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மாமா நீங்கள் தான் அடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அத்தையும் கூப்பிடுறாங்க. வாங்க அப்படின்னதுமே சீனோட அம்மா சொல்லிடுறாங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதும், இவ கடைக்கா நான் ஃபோட்டோ எடுக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு, அப்போல்லாம் ஃபோட்டோ கடைக்கு முன்னாடி என் ஃபோட்டோவை தான் வைப்பாங்க, என்னை ஃபோட்டோ எடுத்து அப்படியே வாடிக்கையாளர் ஈர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்ல எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. வாங்கம்மா அந்த டச்சப்லாம் பண்ணி விடுங்க, நான் வந்துட்டு ஃபோட்டோக்கு ரெடி அப்படின்னு சொன்னதுமே, சூப்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரகுராம் அவங்க மட்டும் விறுவிறுன்னு கோவமாக சரட்டுன்னு அந்த பக்கம் கிளம்ப எல்லாருமே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.